சந்தோஷம். அக்னி தூய்மையானது. இந்த அக்னியை சாட்சி வைத்து பல காரியங்கள் செய்வார்கள். அந்த அக்னியிலிருந்து வரும் புகைகளை உற்று நோக்கினால், அந்த நெருப்பில் இருந்து வரும் புகைகளை உற்று நோக்கினால் நமக்கு நிறைய விஷயங்கள் தென்படும். ஒரு சந்தன கட்டை எரித்தால் அந்த அக்னியிலிருந்து அந்த சந்தன வாசம் மணமணக்கும். அதே இதில் ஒரு நெய் ஊற்றி அந்த கட்டையை எரித்து கொண்டால் நெய்க்குண்டான மனம் வாசனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதே இது ஒரு பிளாஸ்டிக் பொருட்களையோ மற்ற வகைகளை நீங்கள் அதோடு எரித்தால் அதனுடைய வாசம் தேவையில்லாமல் நம்மளை கொமட்டும் என்பார்கள். ஆனால் தீ இயல்பானது தான், சக்தி வாய்ந்தது தான், அக்னியும் சிறந்தது தான். அதில் எந்த பொருள் சேர்கிறதோ அது தகுந்த மாதிரி மாறுகிறது. சந்தனம் விட்டால் சந்தன மனம் வருகிறது, நெய் போட்டால் நெய்க்குண்டான வாசனை வருகின்றது. பிளாஸ்டிக்கும் தவறான பொருட்கள் அதுக்குண்டான தவறான விஷயங்கள் குமட்டுகிறது என்பீர்கள். ஆனால் அக்னி என்பது சிறந்தது தான், அது எந்த சந்தேகமும் இல்லை. அதுபோல் தான் மனித மனமும். மனிதன் என்பவன் தூய்மையானவன், இந்த பிறவியில் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு மனிதன்தான். ஆனால் அவனுடைய தீய எண்ணங்கள் தான் சேரும் இடம் வந்து சேர்கின்றது. நீங்கள் ஒரு நல்ல இடங்களில் சேர்ந்தால் சந்தன போல் மணக்கும் ஆற்றலும் பெற முடியும். அதே போல் நீங்கள் ஒரு நெய் போல் கொண்ட அந்த விறகுக்குள் இருந்தால் அந்த நெய்யுடைய ஆற்றலும் பெற முடியும். தவறான பிளாஸ்டிக் பொருள் இருந்தால் அதனுடைய ஆற்றலையும் பெற முடியும். ஆனால் மனிதன் தூய்மையானவன் தான். சேரும் இடம் சேர்ந்தால் தவறுதலாக மாற்றம் தான் நிகழ்கிறது. தூய்மையான இந்த மனித மனம் நல்லது மற்றும் நாடி செல்ல வேண்டும் என்கிறார்கள். சந்தோஷம். வாழ்க.